அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய யூடியூப் விசுவாசிகள், குடும்பங்கள், ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் வீட்டில் இருக்கிறது. அவரே உங்களை நடத்துவார். ஆமென். மனுஷன் உங்களை நடத்தவில்லை, கர்த்தரே உங்களை நடத்துகிறார். ஆமென். ஏனென்றால் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். மை ரெடீமர் லீவ்ஸ். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த நாளில தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அருமையான ஒரு வார்த்தை. 2-3 நாளா நான் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் வசனத்தையே உங்களுக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுத்து கொண்டு வருகிறேன். மீண்டும் ஆவியானவர் அதே வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். சற்று வித்தியாசம். அது என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் அந்த 2ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, துயரப்பட்ட யாவருக்கும் ஆறுதல் செய்யவும். துயரப்பட்ட யாவருக்கும், இன்னொரு முறை சொல்றேன், யாவருக்கும் ஆறுதல் செய்கிற தேவன். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான், அல்லது கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும்தான், சர்ச்சுக்கு போறவங்களுக்கு தான் நான் ஆறுதல் பண்ணுவேன்னு அந்த ஆண்டவர் சொல்லலை. யார் யாரெல்லாம் துயரத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கும் போது உங்கள் துயரம் உங்கள் தொண்டையை அடைக்கலாம், உங்கள் இருதயத்தை அடைக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் மனம் தளராதீங்க, மனசை விட்டுறாதீங்க. டோன்ட் கிவ் அப். மை ரெடீமர் லீவ்ஸ். அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லும்படி என்னை ஏவுகிறார். இன்றைக்கு பல விதங்களில் ஆறுதல் இன்றி தவிக்கிற மக்கள் உண்டு. அப்பாவை இழந்த பிள்ளைங்க, கணவனை இழந்த மனைவி, மனைவியை இழந்த புருஷன், பெற்றோரை இழந்த பிள்ளைங்க. இந்த கொரோனா என்ற கொடிய பயங்கரமான அரக்கனால இழந்து போன மக்கள் ஏராளம். இன்னொரு பக்கம் பணம் பிரச்சனை, கடன் பிரச்சனை, பாவம் விட முடியல. இப்படி ஏதாயில் ஒன்று துயரத்தில் நீங்கள் மூழ்கி போய் இருப்பீர்களே, ஆனால் அவருடைய ஊழியன் நின்று சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிற துயரப்பட்ட யாவருக்கும் ஆறுதல் செய்வார். சரியா? அதற்காக நான் ஒரு ஜெபம் பண்ணிடுறேன் உங்களுக்காக. அவர் அந்த அபிஷேகம், ஆறுதலின் அபிஷேகம், ஆவியில நிரம்பி நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா அந்த ஆறுதல் உங்களை தைரியப்படுத்தும். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ண பிறகு உங்களுடைய பாரங்கள் அல்லது நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள், உங்களுடைய ஜெப வேண்டுதல்கள் எதுவானாலும் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. கீழ்காணும் எண்களை குறித்து வைத்துக்கொண்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் சொந்த மொழியிலேயே, இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ அல்லது ஹிந்திலேயோ அல்லது தெலுங்குலேயோ நீங்கள் எனக்கு உங்களுடைய ஜெப குறிப்பை அனுப்பி வைங்க. சரியா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களப்பா. இப்போது யார் யார் துன்பம், துயரம், தாங்க முடியாத மரண போராட்டத்தில், அதன் நிமித்தம் வந்த வேதனையில், சஞ்சலத்தில் உழன்று கிடக்கிற குடும்பங்களுக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்றோம்ப்பா. ஆண்டவர், என்னால் மறக்கவே முடியல. எங்க அம்மாவுடைய மரணத்தை என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. எங்க கணவருடைய இழப்பை என்னால் கிரகிக்கவே முடியல. அல்லது இவ்வளோ நஷ்டமாயி போச்சு, இவ்வளோ லட்சக்கணக்கான பணம் நஷ்டமாயிட்டு என்று ஆண்டவரே வேதனைப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்றேன். சகல ஆறுதலின் தேவன், துயரப்படுகிறவருக்கு ஆறுதல் அளிக்கும் தேவன், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்கிற தேவன், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்ய நீர்தான் சகல ஆறுதலின் தெய்வம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்பா, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி எந்தெந்த விஷயத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் வெளியே வர முடியாமல் ஆண்டவரே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, இயேசுவின் நாமத்தில் அவர்களை வெளியே கொண்டு வார். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அத்தனை பேருக்காக அற்புதங்களை நம்முடைய கைகளில் இருந்து எடுத்துக்கொள்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்குள்ள தைரியமாய் வசனத்தை பிடித்து கொண்டு சந்தோஷமாய் இருங்க. உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு தெரியப்படுத்துங்க.
தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.